பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலுமாய் கூட இந்த யூடியூப் வாயிலாக உங்களை சந்திக்கும்படியாய் கர்த்தர் பாராட்டின இந்த நல்ல தெய்வக்கான நன்றி செலுத்துகிற இந்த நாளிலுமாய் கூட இந்த ஓய்வு நாளிலே தேவனை ஆராதிக்கும்படியாய் கர்த்தர் பாராட்டின கிருபைக்கு நன்றி செலுத்துகிற நாம் யாரும் சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை நாம் வீட்டிலிருந்து ஒரு மனதாக நாமத்தை நாம் உயர்த்துவோம். சேர்ந்து உமைதான் நான் பார்க்கிறேன் என்ற பாடலை நாம் பாடி நாம் மகிழ்வோம். உண்மைதான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். உண்மைதான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். அவமானம் அடைவதில்லை, அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை, அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உண்மைதான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். மேலும் சொல்லுகிறது, கண்கள் நீதிமானை பார்க்கின்றது போல, செவிகள் மன்றாட்டை கேட்கிறது போல, நம்முடைய எல்லா இடங்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறவர் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நீ பாரப்படும் போதே கர்த்தர் கிடைத்ததற்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறவராக இருக்கிறார். கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. இடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றேன், இடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றேன். இறுதி வரை நீ நடத்தி செல்வீர், இறுதி வரை நீ நடத்தி செல்வீர். அவமானம் அடைவதில்லை, அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை, அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உண்மைதான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். உடைந்த நொந்த உள்ளத்தோட கூடவே இருந்து நம்மளை பாதுகாக்கிறவர், அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும் அனைத்து நின்றும் நம்மை விடுவிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம துன்பங்களை மாற்றுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். உடைந்த நொந்த வெள்ளத்தோடே கூடவே இருந்து பாதுகாக்கின்றேன். உடைந்த நொந்த வெள்ளத்தோடே கூடவே இருந்து பாதுகாக்கின்றேன். துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும் சொல்லுமே, அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும் அனைத்தினின்றும் நீ விடுவிக்கின்றீர், அனைத்தினின்றும் நீ விடுவிக்கின்றீர். அவமானம் அடைவதில்லை, அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை, அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உண்மைதான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். வேதம் சொல்லுகிறது, அவர் நல்லவர் இனியவர் என் ஆண்டவர், நாளெல்லாம் சுவைத்து மகிழ்கின்றேன். உண்மையாய் கர்த்தரை தேடுகிற யாவருக்கும் ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த நாளிலே உண்மையாய் நாம் தேடுவோம். கர்த்தர் நம் எல்லா குறைகளையும் நிறைவாக்க அவர் வல்லவராய்
பிரகாசம் அடைகின்றேன். உன்னைதான் நான் பார்க்கின்றேன். பிரகாசம் அடைகின்றேன். அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை. அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது பாடலாக உங்கள் கிருபைதான் என்னை தாங்குகிறது என்ற பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மையப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே
தாங்குகின்றது உங்க கிருபைதான், என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதான், என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான், என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை யாவரையும் மறுபடியும் இந்த யூடியூபின் வாயிலாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்நாள் வரைக்கும் நம்மளை நடத்தி கொண்டு வந்தார். இனி வருகிற நாட்களிலும் அவர் நிச்சயமாக நம்மளை வழி நடத்தி கொண்டு வருவார் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் தம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நம்மளை முடிசூட்டி கர்த்தர் கடந்து வருகிறார். இந்த நாளிலும் விசேஷமாக நம்ம ஒரு வசனத்தின் வாயிலாக நம்ம தியானிக்க போகிறோம். ஒரு வசனத்தை நம்ம எடுத்து வாசிப்போம் என்று சொன்னால் சங்கீதங்களின் புஸ்தகம் 65:2 வசனம் இவ்விதமாக சொல்கிறது, ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். நம்ம யாவரும் கண்களை மூடி பார்ப்போம். கர்த்தர் இந்த நாளிலும் இந்த வேத வசனத்தின் மூலியமா கர்த்தர் நம்மத்துல கடந்து வந்து பேசும்படியாக அப்பா அவங்க நோக்கி நாங்கள் பார்க்கிறேன் டாடி. நிச்சயமாகவே நாங்கள் வாசிக்கப்பட்ட வேத வசனத்தின் வாயிலாக ஜெபத்தை கேட்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரம்தான் டாடி. இந்த நாளில நாங்கள் பேசுகிற வார்த்தையா இருந்தாலும் சரி, நாங்கள் கேட்கிற எந்த காரியமா இருந்தாலும் சரி, ஒருவேளை இந்த உலகத்துல எப்படி கேட்கிறாங்க எனக்கு தெரியாது, ஆனால் எங்களுக்கு ஒரு விசுவாசம் உண்டு. எங்க ஜெபத்தை ஒவ்வொரு நாளும் கேட்டு விசாரிக்கிற தேவன் ஒருவரா இருக்கிறபடினால இந்த நாளிலே இந்த வேத வாசனத்தின் மூலமாக கர்த்தர் எங்களோட மத்தியில பேசுங்க நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க பேசுங்க நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமென். சங்கீதக்காரர் தாவீது இவ்விதமாக சொல்லுகிறான், ஜெபத்தை கேட்கிறவரே என்று சொல்லி. தாவீது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பெயரை வைக்கிறார். என்ன பெயர் என்று சொன்னால் ஜெபத்தை கேட்கிறவர் என்று சொல்லி ஒரு பெயரை வைக்கிறார். ஜெபத்தை கேட்கிறவர் என்றால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபத்தை கேட்கிறவர் மாத்திரம் இல்ல, நம்ம ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்துக்கும் பதில் தருகிறோம். ஒருவேளை நான் ஜெபத்துக்கு இன்னும் பதில் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கலாம். ஒண்ணு தெரிஞ்சுங்க, நம்ம வாழ்க்கையில போராட்டங்கள், பிரச்சனைகள், உபத்திரவங்கள் எவ்வளவு நெருங்கி கொண்டு வருகிறதோ அவ்வளவு நம்ம ஜெபத்துக்கு பதில் வரப்போகுதுன்னு அர்த்தம். ஒருவேளை நம்மளோட ஜெப சில காலதாமதம் ஆகலாம், சில நேரத்தில் நம்மளோட ஜெபத்துக்கு பதில் வராம இருக்கலாம். ஆனா ஒண்ணு விசுவாசிங்க, நம்ம தேவன் ஜெபத்தை கேட்கிறவர் மாத்திரம் அல்ல, நம்ம பண்ணுகிற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் அவர் பதில் அளிக்கிறது. வேதத்துல பார்த்தீங்கன்னா ஆகார் கூட ஒரு பேரை வைக்கிறார், என்னை காண்கின்ற தேவன் என்று சொல்லி ஒரு பெயரை வைக்கிறதை பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லாத பதி தேவனுக்கு பெயரை சூட்டுகிற ஒவ்வொருத்தரும் நீங்க பார்ப்பேன் என்று சொன்னா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்லுகிறார், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் என்று சொல்லி முழுகிறதை நம்ம பார்க்கிறோம். தாவீது இன்னொரு இடத்துல பார்க்கும்போது அவன் விதமாக சொல்கிறான், தேவன் ஜெபத்தை கேட்கிறவர் மாத்திரம் இல்லை, என்னுடைய எல்லா விதமான ஜெபத்திற்கும் பதில் அளிக்கிறவர் என்று சொல்லி. ஒருவேளை என் ஜெபத்தை கர்த்தர் கேட்பாரா? நான் சின்ன பையனா இருக்கிறேனே, நான் ரட்சிக்கப்படலையே, நான் ரட்சிக்கப்பட்டு என் வாழ்க்கையில நான் பரிசுத்தம் இல்லாமல் இருக்கிறேனே, இப்ப நான் ஜெபம் பண்ண கர்த்தர் ஜெபத்தை கேட்பாரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? ஒரு காரியத்தை மட்டும் சொல்றேன், நம்ம கர்த்தர் நம்ம பாவங்களை மன்னித்து நம்ம ஜெபத்திற்கு பதில் அளிக்கிறது. ஒருவேளை நம்ம பாவ சூழ்நிலையில இருப்போம் என்று சொன்னா இந்த நாளில ஆண்டவரே நான் செய்த பாவம் எல்லாம் ஆண்டவரை மன்னிங்க என்று சொல்லி கேட்கணும் என்று சொன்னால் நம்ம ஜெபத்தை மன்னிக்கிறது மட்டும், நம்மளோட பாவங்களை மன்னிக்கிறது மட்டும் இல்லை, நம்மளோட ஜெபத்திற்கு பதில் அளிக்கிறது. அது யாரா இருந்தாலும் சரி, நம்ம வாழ்க்கையில எல்லோரோட ஜெபத்தை அவர் கேட்டு நம்மளுக்கு பதில் அளிக்கிற தேவனா இருக்கிறார். உலகத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பரீட்சை இல்லாம நம்ம வாழ்க்கையில உயர்வு இல்லை என்று சொல்லி. அதே போல நம்ம வாழ்க்கையில சோதனை இல்லாமல் வெற்றி இல்லை. நம்ம வாழ்க்கையில எவ்வளவு சோதனை வருதோ, எவ்வளவு பிரச்சனை வருதோ, எவ்வளவு உபத்திரம் வருதோ, எல்லா விதமான காலத்திலும் நம்ம வாழ்க்கையில நம்ம ஜெபத்துக்கு பதில் தருகிற தேவன் தான் நம்மளோட தேவன். ஏன்னு சொன்னா நம்ம வாழ்க்கைன்றதான மிகப்பெரிய ஒரு பாதையில, நம்ம வாழ்க்கைன்றதான மிகப்பெரியதான ஒரு போராட்டத்துல, நம்ம வாழ்க்கையில நெருக்கம் வரும்போது, உபத்திரம் வரும்போது நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னதுன்னா, நம்ம கர்த்தரை நோக்கி பார்த்தால் போதும். யாரெல்லாம் கர்த்தரை நோக்கி பார்க்கிறாரோ கர்த்தர் அவங்களை விடுதலையாக்குற தேவனா இருக்கிறார். இந்த சூழ்நிலையிலும், இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் எனக்கு எல்லாருமே இருக்கிறாங்க, ஆனா எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, எனக்கு சொந்த பந்தெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. இந்த உலகத்துல யாரு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நம்மளோட கூட கர்த்தர் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். பரிசுத்தவானவர் நம்ம வாழ்க்கையில் இதை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்கிற தேவனா இருக்கிறார். நம்ம சூழ்நிலை மாத்திரம் இல்ல, எல்லா விதமான காரியத்திலிருந்து நம்மளை தப்புவித்து நடத்துகிற ஒரு தகப்பு நம்மளோட மத்தியில் இருக்கிறார். இந்நாள் மட்டும் நடத்தின தேவன் இனி வருகிற நாட்களிலும் அவர் நடத்தணும். இந்நாள் வரைக்கும் நம்மளை போதிக்கவும், நம்மளை எல்லா விதமான சூழ்நிலையிலிருந்து நம்மளை தப்புவிக்கவும் அவர் வல்லவராக இருக்கார். நம்ம குடும்பத்தை
அவர் தான் பாதுகாக்க முடியும். நம்மளை அவர் ஒருவரால் தான் பாதுகாக்க முடியும். நம்மளுடைய எல்லா விதமான சூழ்நிலையை அவர் ஒருத்தர் தான் மாற்ற முடியும். நம்மளுக்கு தேவையான எல்லா விதமான காரியத்தை அவர் ஒருவரால் தான் கொடுக்க முடியும். ஒருவேளை நம்ம வாழ்க்கையில எல்லா விதமான மாறுதலை ஏற்படுத்தும் அவர் ஒருவரால் தான் முடியும். நம்ம வாழ்க்கையில எல்லாமே நம்ம குடும்பத்தை நம்ம எந்த அளவுக்கு நம்ம பாதுகாத்தாலும் கொரோனா எந்த அளவுக்குனா போகும், வியாதி எப்படி வேணா வரும், மரணம் எப்படி வேணா வரும், ஆனா பாதுகாக்கிறது கர்த்தர் ஒருவர் தான். வேதத்துல ஒரு 3 பேரை மட்டும் நான் சுருக்கமாய் நம்ம ஜெபத்துக்கு பதிலளிக்கிறோம் மாத்திரமில்ல, நம்ம ஜெபத்தின் மூலியமா நம்மளை பாதுகாக்கிற தேவனும் அவர். ஏன்னா உண்மையாகவே இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம் என்னன்னா, நம்மளை பாதுகாக்கிற தேவன் நம்மளோட மத்தியில் இருக்கா. நீங்க வேதத்துல பாருங்களேன், லோத்தோட குடும்பத்தை நம்ம பார்ப்போம் என்று சொன்னா ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 13 - 19 வரைக்கும் இதோட சம்பவம் எல்லாருக்கும் தெரிஞ்சதான ஒரு சம்பவம் தான். சோதம் பார்த்தோம்னா அழிய போகிறது. ஒரு மிகப்பெரியதான ஒரு அழிவுக்காக அந்த பட்டணம் காத்து கொண்டிருந்தது. ஆனா அங்க லோத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று தெரிஞ்ச உடனே கர்த்தர் ஒரே ஒரு காரியத்தை செய்தார். ஆபிரகாமை நினைவு கூர்ந்து லோத்தை காப்பாற்றும்படியாக ஒரு தேவதூதனை கர்த்தர் அனுப்பினார் என்று சொல்லி பார்க்கிறோம். நினைச்சு பாருங்களேன், கர்த்தர் எந்த அளவுக்கு பாதுகாக்கிற தேவன் என்று சொல்லி. நம்ம ஜெப மூலியமாக நம்மளை ஆசீர்வதிக்கிறோம் மாத்திரமில்ல, நம்மள ஜெபத்தின் மூலியமாக நம்மளுக்கு தேவையான எல்லா விதமான காரியத்தை தருகிறோம் மாத்திரமில்ல, நம்ம ஜெபத்தின் மூலியமாக கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறவரா இருக்கிறார். லோத்து அவங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரியதான காரியத்தை கர்த்தர் ஏற்படுத்தினார். அந்த தேசம் அழிய போகிறது, அவங்க வரலனாலும் சரி, அவங்களுக்காக ஒரு தேவதூதன், எல்லாருக்கும் தெரிஞ்சதான ஒரு காரியம் தான். அவர்கள் சொல்லுறார்கள், தேவதூதன் சொல்றாங்க, அவங்க திருப்பி வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாங்க, எல்லா விதமான சூழ்நிலை பார்க்குறாங்க, இந்த விதமான ஆசீர்வாதத்தை நான் எப்படி விட்டு போகுதுன்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் அந்த தேசத்தை அழிக்கணும் என்று சொல்லி நினைக்கிற நேரத்துல லோத்தோட குடும்பத்தை கர்த்தர் பாதுகாத்தார் என்று சொல்லப்படுகிறது. நம்ம வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையும் வந்தாங்க, இவ்வளவு பேர் பாதுகாப்பு. ஒருவேளை என்ன சொல்லலாம், இந்த தேசத்துல நிறைய காரியத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்காங்க. முதலமைச்சர்ல இருந்து எல்லாருமே நிறைய காரியங்களை நீங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அநேக காரியத்தை செய்து கொண்டிருக்காங்க. அவங்க என்ன காரியத்தை செய்தாலும், எப்படிப்பட்ட காரியத்தை செய்தாலும், எல்லா விதத்திலிருந்து நம்மளை பாதுகாக்கிறவர் ஒருவர் தான். அவர் தான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர்கிட்ட நம்ம ஜெபிக்கும் போது, அவரை நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறவராக, எப்படி ஒரு லோத்தோட குடும்பத்தை கர்த்தர் பாதுகாக்கிறோம் அவ்விதமாக நம்மையும் ஒரு பாதுகாக்க வல்லவராக இருக்கார். 2வது ஒரு காரியத்தை பார்க்கணும் என்று சொன்னால், யோசேப்பை குறித்து நாம் வாசிப்போம் என்று சொன்னால், யோசேப்பை கர்த்தரை எப்படி பாதுகாத்தார் என்று சொன்னால், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 38 - 42ஆம் வசனம் வரைக்கும் இவ்விதமாக கூறப்படுகிறது. சொந்த சகோதரனே, கூட பிறந்த சகோதரனே அவளை என்ன செய்தானா பகைக்கும்படி தூர் ஆலோசனை எழுப்பினார்கள் என்று சொல்லி, சகல விதமான வஞ்சைகள் வந்தது அவன் மேல் எழும்பின, எல்லா விதமான போராமையின் ஆவிகள் அவன் மத்தியில் எழும்பினது. அவன் தலையே தூக்க முடியாத அளவுக்கு பிசாசனை எவ்வளோ காரியத்தை செய்தான். ஆனா கர்த்தர் யோசேப்பை மறக்கவே இல்லைம்மா. ஏனென்று சொன்னா, கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளை ஒருபோதும் மறக்க மாட்டார். ஆண்டவர் என்ன மறந்துட்டாரா? கர்த்தர் என்னை கைவிட்டாரா? என் சூழ்நிலை இப்படி மாறிக்கொண்டே போகிறது. 2020 ஓரளவுக்கு கொரோனா பீரியட்ல வரும்போது, லாக்டவுன் பீரியட்ல இருக்கும்போது ஏதோ நான் வைத்துக்கொண்டு நான் பிழைத்து கொண்டேன், சாப்பிட்டேன், எதுவோ நான் செஞ்சேனே. ஆனால் இந்த 2001 இந்த லாக்டவுன் இருந்தும் என் வாழ்க்கையில ஒன்றுத்தையும் பார்க்க முடியல, எனக்கு சாப்பிட ஒன்றுமே இல்லை, வீட்டில் ஆகாரம் இல்லை, என் வாழ்க்கையில தேவைகள் அதிகமாக இருக்கிறது, நான் என்ன செய்வது? யோசேப்புக்கு சகோதரனே பெரிய ஒரு ஆலோசனை எழுப்பினாங்க. அவனை தூக்கில குழியில போட்டாங்க, அவனை விட்டுறாங்க, அவனை திரும்பிய கொண்டு போனாங்க. தேவையில்லாத ஒரு கெட்ட பேர் அவனுக்கு வந்தது. அவன் வாழ்க்கை எல்லாமே முடிஞ்சு போயிடுன்றதான ஒரு சூழ்நிலை போல அந்த சம்பவம் வருது. ஆனா கர்த்தர் பார்த்தியா, அவனை மறக்கவே இல்லை. ஏன்னா கர்த்தர் ஒருபோது நம்மளும் மறக்க மாட்டார். ஒருவேளை நம்ம மறந்து போகலாம், நம்ம பிஸியான இந்த சூழ்நிலையில, பிஸியான ஒரு காரியத்துல நம்ம மறந்து போகலாம். ஆனா நம்ம கர்த்தர் ஒருபோது நம்மளை மறப்பதில்லை. வேதம் அதுதான் சொல்ற, அவர் நம்ம விட்டு விலகாத தேவன் தான். நம்ம உள்ளங்கையில புரிந்து வைத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் தம்முடைய கிருபையினால தம்முடைய பிள்ளைகள் நடத்துகிற தெய்வம். யோசிப்படும் வாழ்க்கையில எல்லாமே முடிஞ்ச போனது போல ஒரு சூழ்நிலை வரும். ஆனா முடிவுல பாத்தீங்கன்னா அவன் தலையை அவன் பேரே மறைஞ்சு போயிடும் என்று செஞ்சவங்க வாழ்க்கையில கர்த்தர் அவன் பேரை உயர்த்தும்படி காரியத்தை செஞ்சான். அவன் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஒன்று உண்டாயிடுச்சு. அவன் நினைச்சு பார்க்கத்தக்கதான ஒரு உயர்வை கர்த்தர் கட்டளையிட்டார். இந்த நாளில் உன் வாழ்க்கை கூட வேற மாதிரி போகுதா? ஏதாவது கூட பிறந்தவங்க எங்களை பார்க்க மாட்டாங்களே, என் கூட இருக்கிறவங்க யாரும் பார்க்க மாட்டாங்களா, எனக்கு தெரிஞ்சவங்க என்னை விசாரிக்க மாட்டாங்களா, யாருமே என்னோட வாழ்க்கையை குறிச்சதான ஒரு காரியத்தை என்ன சாப்பிட்டீங்களா கொண்டீங்களான்னு கேட்கத்தக்கதான சூழ்நிலை யாருமே இல்லையே, எல்லாருமே நல்லா இருக்கும், என் வாழ்க்கை மட்டும் இப்படி கேள்விக்குறியா இருக்குதுன்னு சொல்லிட்டு நீ கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஆனால் ஒன்று சொல்றேன், உன் வாழ்க்கை தொடக்கம் இப்படி போய் கொண்டு இருக்கு, ஆனால் முடிவு கர்த்தர் வேற மாதிரி மாற்றுவார்.
இந்த 2021 ஒருவேளை இந்த 6வது மாசத்துல உன் வாழ்க்கை வேற மாதிரி இருக்கலாம். ஆனா கர்த்தர் எல்லா விதமான மாறுதலை மாற்றங்களை ஏற்படுத்துகிற கர்த்தரை தான் நம்ம ஆராதித்துக் கொண்டிருக்கோம். இப்படியே நம்ம கைவிடுகிற தேவனை நம்ம பார்க்கல, இப்படியே நம்ம விட்டு போகிறவரை நம்ம பார்க்கல. நம்ம வாழ்க்கையில எல்லா விதமான காரியத்தை சரி செய்கிற தேவனை தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக உன் வாழ்க்கையிலும் ஒரு முடிவு உண்டுமா. அதனால்தான் சாலமன் ஞானி சொல்லும்போது சொல்றான், அதற்கு ஒரு காலம் உண்டு. நம்ம வாழ்க்கையில ஒரு காலத்தை கர்த்தர் வச்சிருக்கு. அது எப்ப நடக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனா நிச்சயமா நடக்கும். என் வாழ்க்கையில எப்போ அந்த மாற்றத்தை கர்த்தர் எப்போ ஏற்படுத்துவார் எனக்கு தெரியாது, ஆனா நிச்சயமாக அதற்கு ஒரு காலம் உண்டது போல வாழ்க்கையில் ஒரு காலத்தை வைத்திருக்கேன். எனக்கு 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 என் வாழ்க்கையில எதுவுமே இல்லையே, நான் யாரு, எனக்கு யார் எனக்கு உதவி செய்ய, எனக்கு யார் எனக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருக்கலாம். ஆனா கர்த்தர் நிச்சயமாக உன் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை மாறுதலை கர்த்தர் ஏற்படுத்தார். 3வது ஒரு காரியத்தை நாம் பார்க்கணும்னு சொன்னா, தாவீதை கர்த்தர் விதமாக பார்த்தார். அன்றைக்கு தாவீதுக்கு விரோதமாக சிங்கம், கரடி, கோலியாத்து, சவுல் மட்டும் வரல, அவன் வாழ்க்கையில எல்லா விதமான காரியமும் அடிக்கடிக்கு ஏற்பட்டது. அவன் அதனால்தான் ஒவ்வொரு வாட்டியும் சொல்லுவான், மரணத்தின் பள்ளத்தாக்கிலிருந்து கர்த்தர் என்னை விடுவித்தார், கண்மணியிலே என்னை கர்த்தர் கொண்டு போய் என்னை வைத்தார். ஏன்னா அவன் வாழ்க்கையில சிங்கம் மட்டும் வரல, புலி மட்டும் வரல, கரடி மட்டும் வரல, கோலியாத்து மட்டும் வரல, சவுல் மட்டும் வரல, அவன் எல்லாமே இருந்த போதும், எல்லாமே இருக்கு, அவன் ராஜா, எல்லாமே இருந்த போதும் ஒவ்வொரு நாளும் அவன் சொல்லுகிற ஒரு காரியம், கர்த்தர் என்னை பாதுகாத்தார், கர்த்தர் என்னை நடத்துகிறார், கர்த்தர் தான் என்னை தூக்கி வச்சார், என்னை மரணத்தில் பள்ளத்தாக்குல இருந்து கர்த்தர் தான் விடுவித்தார். அவன் யுத்தத்துக்கு போகும்போது, யுத்தத்தை ஜெயிச்சுட்டு வரும்போது அவன் சொல்ற ஒரு வார்த்தை, கர்த்தர் என் கூட இருந்தார், நான் ஜெயிச்சேன். கர்த்தர் மட்டும் இல்லைன்னா வாழ்க்கையில ஜெயத்தை பார்த்துக்க முடியாது. ஒருவேளை உன் வாழ்க்கையில எல்லாமே இருந்தும் கூட என் வாழ்க்கை இப்படி இருக்கிறது, எப்ப கர்த்தர் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார் என்று சொன்னா நிச்சயமாக சொல்றேன், கர்த்தர் நம்ம வாழ்க்கையை மாற்றதான் அவர் வந்தார், பார்ப்பதுக்கல்ல மாற்றுவதற்காக. வாழ்க்கையில் நிச்சயமாக அவர் மாற்றவர் வலுவராக இருக்கார். அதான் வேதம் சொல்லுகிறது, சங்கீதங்களின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இவ்விதமாக சொல்லப்படுகிறது, நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன், கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார். என் மேல அவன் வாழ்க்கையில யார் என்ன நினைக்கிறாங்க, என்னை யாரு நினைக்கிறாங்க, எனக்கு எல்லாருமே இருக்கிறாங்களே, எனக்கு சொந்த பந்தங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்களே, என் கூட பிறந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்களே, என்னை விசாரிக்க ஒருவரும் இல்லையே, அழுதாலும் என் சோகத்தை பார்ப்பதுக்கு யாருமே இல்லை, நான் பலவீனத்தோட கூட இருக்கும்போது கூட நீ எப்படி இருக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்கத்தக்க ஆட்கள் யாருமே இல்லையே, என் வாழ்க்கை இப்படிதான், என் வாழ்க்கை முடிஞ்சு போயிடுமா, இப்படியே வாழ்க்கை முடிஞ்சு போயிடுமா. அது சொல்றேன், நான் சிறுமையும் எளிமையுமா. யாரும் மேல நினைவா இருக்கிறாங்களே இல்லையம்மா, ஆனா ஒண்ணு நிச்சயமா உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், கர்த்தர் உண்மையில் நினைவா இருக்கிறார். அவர் உண்மையில் நினைவா இருக்கிறனால தான் அந்த வேதவசனம் ரொம்ப தெளிவா சொல்கிறது, நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன், கர்த்தரோ என் மேல் நினைவா இருக்கிறார், தேவரீர் என் துணையும். தேவரீர் அவன் சொல்ல சொல்றாங்க, எனக்கு துணை நீங்க தாங்க, என்னை விடுவிக்கிறவருமா, எனக்கு முழுசாக இருக்கிற ஒரு துணை யாருன்னா நீங்க தான். இந்த உலகத்துல துணையா இருக்கிறவங்க எல்லாம் சில நேரத்துல போயிடலாம், ஒருவேளை மறிச்சு போயிடலாம், ஒருவேளை விட்டு போகலாம், இல்ல இவங்கெல்லாம் போயிட்ட பிறகு என் பிள்ளை என்னை பாதுகாத்துக்கொள்ளலாம், என் பிள்ளை என் கூட இருக்கு, பிள்ளை எனக்கு எல்லா விதமான காரியத்தை செய்யும் சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கனவு கண்டிருப்போம். அந்த பிள்ளை கூட நம்ம விட்டு போயிடும் ஒரு சமயத்துல. ஆனா யாரை நம்ம விட்டு போனாலும் சரிம்மா, ஆண்டவரே நீர் எனக்கு எப்படி இருக்கிறீங்க, துணையா இருக்கிறீங்க டாடி, எனக்கு துணையா இருக்கிறவர் ஒருதமா, உன்னை எப்போ கரம் பிடிச்சாரோ, எப்போ கர்த்தர் உனக்கு தெரிந்து கொண்டாரோ, எப்போ இந்த ரட்சிப்பின் பாதையில் உன்னை கொண்டு வந்தாரோ, எப்போ கர்த்தரோட வாழ்க்கையில எல்லா விதமான காரியத்தை எப்போ ரத்தத்தால கழுவப்பட்டியோ, அப்பவே நீ கர்த்தரோட துணை முடிவு பரியந்தமோ அவர் துணை விட்டு போக. உனக்கு துணையா மட்டும் இருக்க மாட்டோம்னா உன்னை விடுவிக்கிறவமா இருக்கிறார் என் தேவனே தாமதியாயும். இது எவ்வளவு தெளிவா சொல்லிட்டு பாருமா, தாவீது தெளிவா சொல்றான், ஆண்டவரே நான் சிறுமை, ஆண்டவரே நான் எளிமை, ஆண்டவரே என்னுடைய எல்லா விதமான காரியத்தை பார்க்க வேண்டிய ஆண்டவரே. உங்க வாழ்க்கையில் கூட இந்த நாளில கர்த்தர் உங்களோட மத்தியில் பேசியிருப்பார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அவர் ஜெபத்தை கேட்கிறவர், தாவீது தான் சொல்லுவான், அவர் ஜெபத்தை கேட்கிறவர். உங்களோட ஜெபத்துக்கு நிச்சயமா பதில் வரும். இது விசுவாசத்தோடு யாரெல்லாம் கேட்குறீங்களோ உங்களை பார்த்து கர்த்தர் பேசி கொண்டு இருக்க ஒரே ஒரு வார்த்தை இதுதான், நிச்சயமாக உங்க ஜெபத்துக்கு பதில் வரும். கொஞ்ச நாள் காத்துருங்க, கொஞ்ச நாள் பொறுத்து கொண்டு இருங்க, கர்த்தர் கைவிட மாட்டார். கர்த்தர் ஒருபோதும் தம்முடைய பிள்ளைகளை கைவிட மாட்டார்.
தெரிந்து கொண்ட தம்ம பிள்ளைகளை கர்த்தர் விட்டு விட மாட்டார். நிச்சயமாக உன் வாழ்க்கையில ஒரு மாறுதலை மாற்றங்களை ஏற்படுத்தி உன்னை நிச்சயமாக கர்த்தர் வருகிற நாட்கள் வரைக்கும் கர்த்தர் உன்னை கண்ணிமை காப்பதை போல காத்து உன்னை விசாரித்து ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டு வருவார். அவன் நிச்சயமாக உன் ஜெபத்தை கேட்பார், கண்டிப்பா பதில் தருவார், உன் குடும்பத்தை பாதுகாப்பார், உன்னை விடுவித்து ரட்சிக்க அவர் வருவார். நம்ம அவன் கண்ணில் முடியும் கர்த்தர் நோக்கிப்பார். எங்களை அதிகமாக நேசிக்கிறதான அன்பின் பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துறேன் டாடி. விசேஷமாக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன் டாடி. அப்பா, கர்த்தர் எனக்கு என் ஜெபத்துக்கு பதில் தர மாட்டாரா? என்னை விசாரிக்க யாருமே இல்லையே, என்னை பாதுகாத்துக் கொள்ள யாருமே இல்லையே, நான் இப்படி பலவீனத்தோடு இருக்கிறேன்னு, இப்படி வியாதியோடு இருக்கிறேன்னு, எனக்கு நிறைய பேர் இருந்தும் என்னை விசாரிப்பதற்கும் என்னை நடத்துவதற்கும் யாருமே இல்லையே என்று சொல்லி ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளையோடும் மட்டும் இந்த வார்த்தை கடந்து வந்திருக்கிறது தானே. அவன் ஜெபத்தை கேட்கிற மாத்திரம் இல்லை, அவன் ஜெபத்துக்கு பதிலளிக்கிற தேவன் மாத்திரம் இல்லை, உன்னை பாதுகாக்கிறது. அவர் எப்படி பாதுகாப்பார் என்று சொல்லி இந்த நாளில் கேட்டிருக்கிறீங்க. நிச்சயமாகவே இந்த சத்தியத்தின் பின்பதாக உன் வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஏற்படும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் அவ்விதமாக உன்னையும் உன் குடும்பத்தையும் ஆசீர்வாதத்தை நடத்துவாராக. ஆமென். கர்த்தர் தான் உங்களை ஆசீர்வதிப்பாராக.